அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர் ஒருவர் கேட்டார், வெவ்வேறு மதங்களில் பிறந்தவர்கள் இஸ்லாத்தை பற்றி அவர்கள் அறியாததினால் நரகம் என்று எப்படி சொல்ல முடியும்? இதற்கு பதில் ஒரு புரோகிராமரின் கோணத்தில் பார்த்தால் மிகத் தெளிவானது. ஒரு சாப்ட்வேர் மனிதன் ஒரு குறிப்பிட்ட சர்வரில் மதத்தில் இன்ஸ்டால் செய்யப்பட்டதாக எடுத்துக்கொள்வோம். 1. டிஃபால்ட் ஓஎஸ் ஃபித்ரா. அறிவியல் ரீதியாக ஒவ்வொரு கணினியும் ஒரு அடிப்படை கர்னல் கோடு கொண்டு வருவது போல, இஸ்லாமிய கோட்பாட்டின்படி ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா எனும் இயற்கையான இறை உணர்வுடன் தான் பிறக்கிறது. அதாவது, இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு சக்தி உண்டு, நாம் தீமை செய்யக்கூடாது என்ற அடிப்படை புரோகிராம் எல்லா மனிதர்களுக்குள்ளும் உண்டு. ஆத்மாவின் மீதும் அதை ஒழுங்குபடுத்தியவன் மீதும் சத்தியமாக. திருக்குரான் 99:7. அப்பால் அவன் அல்லாஹ் அதற்கு அதன் தீமையையும் அதன் நன்மையையும் உணர்த்தினான். திருக்குரான் 99:8. ஒருவன் வெவ்வேறு மதம் சார்ந்தோ அல்லது முஸ்லிமாகவோ வளர்வது அவனது என்வாயரன்மெண்ட் வேரியபிள்ஸ், சூழல் சார்ந்தது. ஆனால் அந்த அடிப்படை உண்மை தேடல், சர்ச் என்ஜின் எல்லாருக்குள்ளும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த வீடியோவின் அடுத்த பகுதியை காண தொடர்ந்து இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்திக் கொள்ளுங்கள்.